ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026 ஆண்டு தை மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ஜீவனாதிபதி 6ஆம் இடத்துல பிருகமங்கல யோகத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய 20ஆம் தேதி அளவில் புதனும் 23ஆம் தேதி அளவில் சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து அமரப்போகிறார்கள். 7ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவானுக்கு மாதத்தினுடைய பிற்பகுதியில புதன், சுக்கிரன், குருவனுடைய சேர்க்கை கிடைக்கிறது, புனிதம் அடைகிறார். ஜோதிட சொந்தங்களுக்கு, குறிப்பாக சிம்மராசிக்கார ஜோதிட சொந்தங்களுக்கு 2026ஆம் ஆண்டு தை மாசத்துல பொருளாதாரத்துல ஒரு குறையும் இருக்காது. ஏதோ ஒரு வழிகளில் இருந்து பண தேவைகள் பூர்த்தி செய்து தரப்படும். பொருளாதார நெருக்கடி இருக்காது. லாபஸ்தானத்துல தனகாரகர் குரு அமர்ந்து பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து உங்களை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்துல பிருகமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்துல உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கிர பகவான் பிருகமங்கல யோகத்தோடு வலுவாக இருக்கிறார். அவர் 7ஆம் இடம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் சென்று அமர்கிற போது கூட குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் புதிதாக ஒரு வேலையோ புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டாம். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற வேலையில நல்ல வருமானம் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற தொழிலில் முன்னேற்றமாக போகலாம். அஷ்டமச்சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதுனால புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே, புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். அகலக்கால் வைக்க வேண்டாம். வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்ப வேண்டாம். எதிர் பாலினத்தவர்களோடு பழகுகிற போது கூடுதல் உஷாராக பழக வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல உஷாராக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி சைன் கையெழுத்து இட்டு விடக்கூடாது. கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். எதுவும் கைமீறி போகாது. முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, கண்டச்சனியை நாம் நம்ப முடியாது. எப்போது என்ன செய்வார்கள் என்று தெரியாது. எதப்படி இருந்தாலும் லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கடன், நோய், எதிர்ப்புகள், வம்பு வழக்குகள் இருந்தாலும் அனைத்தையும் ஓவர் கம் பண்ணி கொண்டு நல்லபடியாக வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான சக்தி, புத்தி, திறமை, பொருளாதாரம் அனைத்தையும் தருகிறார். யாமிருக்க பயமே என்று குருநாதரே சொல்கிற போது நீங்கள் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அஷ்டமச்சனி 8ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல ராகு, ராசியிலேயே கேது. உங்களுடைய புத்தியே உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கோபம், பிடிவாதம், அவசரம், இது போன்ற அமைப்புகளால உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்யவில்லை என்று சொன்னால் 2026ஆம் ஆண்டு தை மாதம் உங்களுடைய மாதம். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 2026ஆம் ஆண்டு தை மாசத்தில இருந்தே நல்லபடியாக 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். எதுவுமே கடவுளை மீறி, குலதெய்வத்தை மீறி, இஷ்ட தெய்வ ஆசீர்வாதத்தை மீறி உங்களுக்கு எதுவுமே தீங்கு நடக்க போவதில்லை. நீங்கள் அவசரத்துல, கோபத்துல, பிடிவாதத்தில் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு தீங்காகிவிடும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ராசியிலே கேது பகவான் அமர்ந்து உங்கள் புத்தியில ஒரு விதமான விரக்தி தன்மையை தருவார். எதிலும் எவர் மீதும் ஒரு விதமான பற்றற்ற தன்மை, பிடிப்பற்ற தன்மை வந்துவிடும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வெளிவட்டார பழக்க வழக்கம், அதாவது 7ஆம் இடம் என்று சொல்கிற போது பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், சோசியல் ஐடென்டிட்டி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகள், கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், சமூக தொடர்புக்குள்ள நீங்கள் போகிற போது கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில தேவையில்லாத விரிசலை தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில வாழை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையா தான் இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்கள் வாழ்க்கையில ஏதாவது தடை தாமதங்களை ஏற்படுத்தி தந்து கொண்டிருந்தாலும், தர முயற்சி செய்தாலும், 11ஆம் இடத்துல இருக்கிற குரு அனைத்தையும் ஓவர் கம் பண்ணி கொண்டு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளையும் தருகிறார். அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிடிவாதமாக இருந்து உங்களுக்கு வருகிற அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்களே தட்டி விட்டு விடக்கூடாது. பொறுமையாக, நிதானமாக, சமயோகித புத்தியோடு தெளிவோடு வாழ்ந்து விட்டால் 2026ஆம் ஆண்டு தை மாதம் சிம்ம ராசிக்காரருடைய மாதம். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். எதப்படி இருந்தாலும், யாருடைய துணை இல்லை என்றாலும், ஒரு குருநாதர் மட்டும் ஒரு மனிதனுடைய யாதகத்தில், பிறந்த யாதகத்தில் வலுவாக இருந்து விட்டால் அந்த மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். 2026ஆம் ஆண்டு தை மாசத்துல குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ஜீவனாதிபதி நல்லபடியாக 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் பிருகமங்கல யோக அமைப்பில் இருக்கிறார். வேலை, தொழில், உத்தியோகத்துல தடை தாமதங்கள் இல்லை. நல்லபடியாக செல்ல முடியும். வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. குடும்பத்துல நிம்மதி இருக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ராசியிலேயே கேது இருக்கிறார். கோபப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது,
விடக்கூடாது, பிடிவாதமாக இருந்து வருகிற நல்ல வாய்ப்புகளை தட்டி விட்டு விடக்கூடாது. இந்த ஒரு அமைப்பை பார்த்துக் கொள்ள வேண்டும். அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. மாணவ கண்மணிகள் சற்று உஷாராக படிக்க வேண்டும். குடும்ப பெண்கள் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்ப சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வயதான பெரியவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். குடும்ப தலைவர்கள் புதிதாக தொழிலை ஆரம்பிக்க வேண்டாம், புதிதாக ஒரு வேலைக்கு போக வேண்டாம். இருக்கிற வேலை இருக்கிற தொழில் முன்னேற்றமாக செல்லும். 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருநாதருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. குலதெய்வத்தை சென்று வணங்குங்கள், எல்லா நன்மைகளும் நடக்கும். 2026ஆம் ஆண்டு இந்த தை மாசத்துல 1ஆம் தேதி என்று சொல்கிற போது நல்லபடியாக தைப்பொங்கல், 2ஆம் தேதி மாட்டு பொங்கல், 3ஆம் தேதி உழவர் திருநாள், 4ஆம் தேதி தை அமாவாசை, அதாவது புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை, ஆடி மாசத்துல ஆடி அமாவாசை, தை மாசத்துல தை அமாவாசை. இது போன்ற அமாவாசை நாட்கள்ல பித்ருக்களை முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் சாப விமோசனங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். முன்னோர்களை வழிபட வேண்டும். 11ஆம் தேதி ரத சப்தமி, சூரியனை வணங்க வேண்டும். ஒரு மனிதனுடைய யாதகத்துல பிறந்த யாதகத்துல அதுவும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன் வலுவாக இருந்தால் ஆண்களையே வேலை வாங்க வந்த யாதமாக இருக்கும். அதாவது சிம்மராசிக்காரர்கள் சூரியனை கண்டிப்பாக வணங்க வேண்டும், தந்தையை வணங்க வேண்டும், தந்தைக்கு நிகரானவர்களை வணங்க வேண்டும். தந்தையை பிடிக்கவில்லை என்றாலும் சற்று விலகி சென்று விடலாம். தந்தையோடு கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடாது. தந்தையை வணங்க வணங்க, சூரியனை வணங்க வணங்க எல்லா நன்மைகளையும் சிம்மராசிக்காரர்கள் பெற முடியும். 11ஆம் தேதி ரத சப்தமி, சூரியனை வணங்க வேண்டும். நல்லபடியாக முன்னோர்களுடைய சாபத்தில் விடுபட்டு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே இயல்பாக உங்களுக்கு கிடைக்கும். 13ஆம் தேதி கார்த்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். 18ஆம் தேதி தைப்பூச நன்னாள்ல மகான்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள், அத்தனை ஆன்மீக அமைப்புகள் இருப்பவர்களுமே தாங்கள் விடுதலை அடைவதற்கு, அல்டிமேட் லிபரேஷன், முக்தி அடைவதற்கு, இறைவனடி சேர்வதற்கு, மகா சமாதி அடைவதற்கு தைப்பூச நன்னாளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தைப்பூச நன்னாள்ல முருகப்பெருமானை வணங்க அனைத்து தீமைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். தடை தாமதங்கள் விலகும். வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்கும். 19ஆம் தேதி புனித நீர் ஆட வேண்டும். 19ஆம் தேதி மகா ஸ்நானம் என்று சொல்வார்கள். கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவதற்கு அற்புதமான நாள். அங்கே செல்ல முடியாதவர்கள் நீங்கள் குளிக்கிற இடத்திலே தண்ணீரை எடுத்து கண்களை மூடிக்கொண்டு கங்காதேவி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் குளிக்கலாம். அந்த புண்ணிய பலனை நீங்கள் பெற முடியும். 19ஆம் தேதி புனித நதியிலே நீராடி தீய கர்ம வினைகளை அப்படியே கரைத்து விட முடியும். இந்த மாதம் முழுவதுமே அற்புதமாக இருக்கிறது ஆன்மீக வழிபாடுகளுக்கு. எதப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு தை மாதம் 11ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல ஜீவனாதிபதி பிருகமங்கல யோகத்தில் இருக்கிறார். வேலை, தொழில், வியாபாரத்துல தடைகளிலே நல்லபடியாக முன்னேற்றமாக போகலாம். எதப்படி இருந்தாலும் பொருளாதார சப்போர்ட் குருநாதர் தந்து கொண்டே இருக்கிறார். குருநாதர் வலுவா இருக்கிறதுனால கல்வியில ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகிறது. அஷ்டமச்சனி செயல்பட்டு கொண்டிருப்பதாலும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலும் ராசியிலே கேது இருக்கிறதுனாலும் கோபம், பிடிவாதம், அவசரத்தை தவிர்த்து விட்டு நிதானமாக சமநிலையாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தை மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மத நஷ்ட சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்கார்.